KGF ನಗರದ ಎಲ್ಲ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಮುಗಿತಲ್ಲ ಹೆಂಗ್ ಬಂತ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ನಿಮ್ಮ MLA ಒಂದೇ ಆವಾಜ್, ಯಾರನ್ನು ಕರೆಂಟ್ ವಾಪಸ್ ಹಾಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾಳೆ ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಿಸ್ತೀನಿ ಅಂತ. ದಿಸ್ ಇಸ್ ದ ಪವರ್ ಆಫ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ, ದಿಸ್ ಇಸ್ ದ ಪವರ್ ಆಫ್ ರೂಪಕಲಾ, ದಿಸ್ ಇಸ್ ಯುವರ್ ರೆಡ್ಡಿ. ಈ ತರ ಜನಗಳ ಪರವಾಗಿ ಜನಗಳಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದದಿಂದ 2 ಸರ್ತಿ ಗೆದ್ದು ಬಂದಿರುವಂತ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಅವರೇ ಸಹೋದರಿ, ಕೋಲಾರ ಕ್ಷೇತ್ರದ ಲೋಕಸಭಾ ಅಭ್ಯರ್ಥಿಯಾದ ಸಹೋದರ ಗೌತಮ್ ಕುಮಾರ್ ಅವರೇ, ಜೈನ್ ನಗರ ಪಾಲಿಕೆ ಅಧ್ಯಕ್ಷ, ನಮ್ಮ ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತಿ ಸದಸ್ಯರು, ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಎಲ್ಲ ನಾಯಕರುಗಳ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರರು. ನನಗೆ ತಮಿಳು ಸರಿಯಾಗಿ ಬರೋಲ್ಲ, ಮತ್ತೆ ಮಾತಾಡ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಭಯ ಆಗ್ತದೆ. ಕೊಂಚ ಹೊರದು ಮತ್ತೆ ತಪ್ಪ ಪ್ರೆಸಿಡ ಅದು. ಈಗ ಇಷ್ಟೊತ್ತು ನನ್ನ ತಂಗಿ ರೂಪ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ ಈ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಿದೆ, ಈ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಿದೆ, ಈ ದೇಶಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಿದೆ. 135 ವರ್ಷಗಳ ಇತಿಹಾಸ ಇರುವಂತ ಪಕ್ಷ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ. ಈ ದೇಶವನ್ನ ಕಟ್ಟಿರೋದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ. ಈ ದೇಶದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕಾಗಿ ನೂರಾರು ಜನಗಳು, ಸಾವಿರಾರು ಜನಗಳು ಪ್ರಾಣವನ್ನ ತ್ಯಾಗ ಮಾಡಿರುವಂತ ಪಕ್ಷ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ. ನಿಮ್ಗೇನೆ ಗೊತ್ತಿದೆ. ಆದ್ರೆ ಈಗ ಈ 10 ವರ್ಷದಿಂದ ಯಾವಾಗ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಈ ದೇಶದ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಆದ್ರು, ಯಾರು ನೆಮ್ಮದಿಯಾಗಿಲ್ಲ. ಜಾತಿ ಜನಾಂಗಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಂದಿಟ್ಟು ಹಿಂದೂ, ಮುಸ್ಲಿಂ, ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಅಂತ ಹೇಳಿ ಈ ದೇಶನ ಈ ಬಿಜೆಪಿಯವರು ಇಬ್ಬಾಗ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೊರಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ಈ ದೇಶ ಮತ್ತೆ ಒಂದಾಗಬೇಕು ಅಂದ್ರೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಹಿಂದೂಗಳು, ಮುಸಲ್ಮಾನರು, ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ರು ನಾವೆಲ್ಲ ಮುಂಚೆ ತರ ಖುಷಿಯಾಗಿ ಸಂತೋಷದಿಂದ ಜೀವನ ಮಾಡಿ. ನಮ್ಮ ನಾಯಕಿ KGFನ MLA ಆಗಿರುವಂತಹ ರೂಪಕಲಾ ಮೇಡಮ್ ಅವರೇ, ಮುತ್ತು ಅವರೇ, ರಮೇಶ್ ಜೈನ್ ಅವರೇ, ವಲ್ಲಲ್ ಮುನಿಸ್ವಾಮಿರವರೇ, ಕಾರ್ತಿಕ್ ಅವರೇ, ಲಕ್ಷ್ಮೀನಾರಾಯಣರವರೇ, ಅಮೀರ್ ಭಾಯ್ ಅವರೇ, ಕೋದಂಡ ಅವರೇ, ಜಯಂತಿ ಶ್ರೀನಿವಾಸ್ ಅವರೇ, ಫ್ರಾನ್ಸಿಸ್ ಅವರೇ, ಜಿ ಕುಮಾರ್ ಅವರೇ, ಶಾಹಿದ್ ಅವರೇ, ಲಾರೆನ್ಸ್ ಅವರೇ, ಜೈಪಾಲ್ ಅವರೇ ಮತ್ತು ಎಲ್ಲ ನಗರಸಭಾ ಸದಸ್ಯರುಗಳೇ, ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತಿ ಅಧ್ಯಕ್ಷರುಗಳೇ, ಸದಸ್ಯರುಗಳೇ, குடியிருக்கும் எல்லா தாய்மார்களே, அக்கா தங்கியங்களே, இன்னைக்கு நாம சேர இருக்குது லோக்சபா எலெக்ஷன் மறுபடியும் வந்திருக்குது. இது வேற எலெக்ஷன் மாறி இல்லை, இது ஒரு ஸ்பெஷல் எலெக்ஷன். 10 வருஷம் நாங்க ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போட்டு அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உட்கார வச்சிருக்கோம். என்ன பண்ணாங்க அவங்க, என்ன சொல்லி வந்தாங்க அவங்க? ஏழைங்களுக்கு வீடு தர, ஃபார்மர்ஸ்க்கு லோன் வேவ் பண்றோம், இளைஞருக்கு வேலை கொடுக்கிற, பெண் குலத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறோம், பிளாக் மணி எடுத்துட்டு வந்து 15 லட்சம் எல்லாருக்கும் கொடுக்கிறோம். இப்படி பல ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா ஒன்னும் பண்ணல அவங்க. இன்னைக்கு
நம்மளுக்கு எல்லா ரேட் ஏத்துட்டாங்க. பெட்ரோல், டீசல், கேஸ், எது பார்த்தாலும் காஸ்ட்லி ஆயிடுச்சு. நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வீட்டுக்கு பத்தல. இதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, கொஞ்சமாவது இவங்களுக்கு காசு கொடுக்கணும், டைரக்டா கொடுக்கணும், கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும்ட்டு நம்ம சித்தராமையா DK சிவகுமார் என்ன பண்ணாங்க, ಒಂದು கேரண்டி கார்டு கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால சைன் போட்டு கொடுத்தாங்க. ಗೃಹ ಜ್ಯೋತಿ பெண்ணுங்களுக்கு 2000 ரூபாய் தரோம், 10 kg ரைஸ் தரோம், சக்தி ஸ்கீம்ல ஃப்ரீ பஸ், கரண்ட் ஃப்ரீ, படிச்சிருக்கிற பட்டதாரிகளுக்கு அவங்களுக்கு வேலை தேடி போறதுக்கு அப்பா கிட்ட காசு கேட்க வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் கேட்க வேண்டாம் அன்னிட்டு 3000 ரூபாய் மாசத்துக்கு அவங்க அக்கௌண்ட்ல டைரக்டா கொடுக்குறாங்க. 70% லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. அந்த லேண்ட் வேல்யூ 50% ஒரு ஏக்கர் லேண்டுக்கு ஒரு லேண்ட் வேல்யூ அமவே இல்லை. ஒரு வீட்டுக்கு வேல்யூ இருக்குது, அங்க இண்டஸ்ட்ரியல்ஸ் லேண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த 1000 acres லேண்டுக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி ரெவென்யூ வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு 50% ஆஃப் த காஸ்ட் அந்த லேண்ட் அமௌண்ட் 23 crores அமௌண்ட் 23 கோடி அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டரி. இந்த ஒரு சாதனை காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் பண்றதுக்காக லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. அந்த லேண்ட் வேல்யூ கவர்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்க்கு 23 crores அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ KDB இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் KDBக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. KDB இப்போ அந்த லேண்ட் ஓனர்ஸ் யாரு? இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி KDB. நாளைக்கு நெக்ஸ்ட் மந்த்ல அவர் டெண்டர் போடுறாங்க. டெண்டர் போட்டா ஒரு நல்ல கம்பெனிஸ் வரும். விஸ்டன் மாதிரி, டாடா கம்பெனி மாதிரி, ஓல்வோ கம்பெனி மாதிரி ஒரு நல்ல கம்பெனிஸ் பெமெல் பக்கத்துல 1000 acres லேண்ட் ஒரு 100 கம்பெனிஸ், ஒரு 100 கம்பெனி வந்தா எத்தனை பேருக்கு KGFல வேலை வாய்ப்பு கிடைக்கும்? யாரு இந்த சாதனை பண்ணிருக்குது? யாரு தங்க வயலுக்காக, உங்க கஷ்ட நஷ்டத்துக்காக, உங்க பாதுகாப்புக்காக யார் அமௌண்ட் ரிசர்வ் பண்ணிருக்கிறது? யாரு லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்கிறது? யாரு? யாப்பா சைலண்டா இருக்க கூடாதா ஒரு 5 நிமிஷம்? உங்களுக்காக தான் இந்த சாதனை பண்ணிருக்காங்க. இளைஞர்கள் யார் இருக்காங்க? உங்க கஷ்ட நஷ்டத்துக்காக, உங்க அப்பா அம்மா கஷ்ட நஷ்டத்துக்காக அவர் படிச்சு வச்சிருக்காங்க. அவருக்கு தெரியும் என்ன கஷ்டம். அப்படி வீட்டு வேலை பண்றாங்களோ, வெளியூர்ல போய் வேலை பண்றாங்களோ, அவருக்கு தெரியும் ஊர்ல என்ன கஷ்டம் இருக்குது. தங்க வயல் மக்களுக்காக ஒரு 1000 acre ரிசர்வ் பண்ணி அதுல 70% லேண்ட் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் ரிசர்வ் பண்ணி அந்த வேல்யூ லேண்ட் வேல்யூ 23 கோடி கிராண்ட்ஸ், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் 10 மாசத்துல. ஒரு லேண்ட் அக்விசிஷன் ஒரு 10 வருஷம் ஆகுது வேற ஊர்ல லேண்ட் எடுத்திருக்க. ஆனா கவர்மெண்ட் இது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது. இந்த சாதனை காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது நன்றி சொல்லணுமா இல்லையா? KGF மக்கள், KGF தாய்மார்கள் இருக்கட்டும், பெரியோர்கள் இருக்கட்டும், வாலிபார்கள் இருக்கட்டும், யாரும் பண்ணாத சாதனையா பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். லேண்ட் ரிசர்வ் பண்ணி இன்னொரு 300 acres 299 acres இந்த மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ கொடுத்திருக்காங்க. அந்த மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோல அவர் ஒரு 5000 கோடி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி IT கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், நேஷனல் கம்பெனிஸ், இன்டர்நேஷனல் கம்பெனிஸ், மால்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படி எல்லாம்